கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். දවසේදී අපි මෙනෙහි කරන්න යනවා ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ ජනතාවෙන් නික්ම යන්නේ නැහැ කියන මාර්ථකාව යටතේ. ஆமென். ආමේන්. கர்த்தர் கூட இருக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ ළඟ මේ எத்தனை සිටිනවා. பேரோட இருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ කී දෙනෙක් සමග සිටිනවද? Right. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாத்ராகம புத்தகத்திலே අපි අරගම නික්මියාම පොතේ 13வது அதிகாரத்திலே 13 වෙනි පරිච්ඡේදයේ 21வது 22வது வசனத்துக்கு வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். 21 හා 22 වචන වලට யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் නික්මියාම පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 21வது 22வது வசனங்கள். 21 හා 22 වෙනි පදවල වලට பழைய ஏற்பாட்டிலே 86வது பக்கம் வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. சிங்களே ஹalleluya හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. எல்லாருக்கும் நன்றாக ஒரு தெரிஞ்ச காரியம். අපි හැමෝටම හොඳින් දන්නා වූ කරුණ. அடிக்கடி நாங்க வாசித்திருப்போம். අපි නිතරම මේ ගැන කියවනවා. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி வந்தார்? ස්වාමීන් වහන්සේ ඊශ්‍රායල් ජනතාවට කොහොමද මඟ පෙන්වුවේ? சொல்லுங்களேன், எப்படி நடத்தி வந்தார்? කොහොමද ස්වාමීන් වහන්සේ பகலிலே மேகஸ்தம்பமாக, ඔවුන් දවල් කාලයේදී වලා වැටකින්ද, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக. රාත්‍රියේ ඔවුන්ට එළිය දීමට ගිනි ඩැබකින්ද. ஆண்டவர் கூட இருந்தாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ ඔවුන් සමග සිටියාද නැද්ද? உற்சாகமா சொல்லுங்க, கூட இருந்தாரா இல்லையா? වේගයෙන් කියන්නේ හිටියාද නැද්ද? ஹalleluya. හලෙලූයා. நாங்கள் 22வது வசனத்திலே வாசித்தோம். අපි 22 වෙනි පදයේ කියවුවා. பகலில் மேகஸ்தம்பமும் දවල් වලා ටැපද, இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் රාත්‍රියේ ගිනි ටැපද ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. සෙනග ඉදිරියෙන් පහව නොගියේය. ஆமென். இந்த மேகஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா யார் வாரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? වලා ටැබෙන්ද ගිනි ටැබෙන්ද කවුද ඇවිත් ඉන්නේ කියලා කියන්නේ. முதல் வசனத்துல என்ன வாசிச்சோம்? අපි මුල්ම පදේ මොකක්ද கர்த்தர் කිව්වනේ? மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் முன்பதாக போகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ට මඟ පෙන්වීම දවල් වලා ටැබකින්ද රාත්‍රියේ ඔවුන්ට එළිය දීමට ගිනි ටැබකින්ද ගියා. ஹalleluya. හලෙලූයා. அப்ப அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் விலகவில்லை என்றால் ඒ වලා ටැබෙද ගිනි ටැබෙද අහක්ුනේ නැහැ කියන්නේ. யார் விலகாம இருக்கா? කවුද ඔවුන්ව දාලා ගියේ නැත්තේ? சத்தமா சொல்லுங்க, யார் கூட இருக்கிறா? කවුද ඔවුන් සමගම கர்த்தர் ඉන්නේ? தம்முடைய ஜனங்களை விட்டு விலகவே இல்லை. ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ ජනතාව இரவு பகல் கர்த்தர் கூடவே இருக்கிறார். විවාහ රාත්‍රී කාලේදී ස්වාමීන් වහන්සේ ඔවුන් සමගම සිටිනවා. இருக்கிறார் தானே? ඉන්නවා නේද? ஆமென். ආමේන්. Right, இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறேன். දැන් එක ප්‍රශ්නයක් අහනවා. உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வருகிறதா இல்லையா? ඔබලාට ප්‍රශ්න, කරදර, පීඩාවල් එනවද නැද්ද? எத்தனை பேர் வருதுன்னு சொல்றீங்க? කී දෙනෙක් කියනවද එනවා කියලා? வருது இல்லையா? එනවා නේද? அப்ப அந்த நேரம் சில நேரத்துல நமக்குள்ள என்ன கேள்வி எழும்பலாம்? ඒ ප්‍රශ්න පීඩාව නෙඳ විට අපේ තුල கர்த்தர் ප්‍රශ්නයක් நம்மோடு கூட එනවා. இருக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේ අපිත් සමග සිටින විට ஏன் இந்த பாடுகள் வருகிறது? ඇයි මට මේ පොර බැඳීම ஏன் එන්නේ? இந்த நெருக்கங்கள் வருகிறது? ඇයි මට මෙච්චර පීඩාවල් පැමිණෙන්නේ? ஆமென். ආමේන්. ஏன்னா உலகத்தாரோட ஆண்டவர் இல்ல, මන්ද කිව්වොත් ஆனா ලෝකයා என்னோட සමග உங்களோட දෙවියන් கர்த்தர் වහන්සේ இருக்கிறார். නැහැ. නමුත් ඔබ සමග මම ஆண்டவரோடு සමග நடக்கிற ස්වාමීන් அந்த වහන්සේ பயணத்திலே ඉන්නවා. ස්වාමීන් වහන්සේ அவர் යන எங்களோடு ගමනේ வருகிறாரு. ස්වාමීන් වහන්සේ අපිත් அப்படி එක්ක එන என்றால் විට ஏன் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது? නමුත් ඇයි මේ දේවල් මගේ ජීවිතේ සිදු වෙන්නේ? ஆமென். ආමේන්. சில நேரம் புலம்புறோமா இல்லையா? අපි සමහර කලට சில நேரம் யோசிக்கிறோமா இல்லையா? සමහර කලට අපි කල්පනා කරනවද නැද්ද? நீங்க வாசிப்ப நாங்கள் தொடர்ந்து காரியங்களை இன்னும் விளங்கிக் கொள்ளும்படியாக අපි තවත් කියමු මේ ගැන පැහැදිලිමත් ගන්න. 14வது அதிகாரத்திலே 14 වෙනි 9வது පරිච්ඡේදයේ வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். 9 සිට 12 දක්වා කියවමු. கவனமா கேளுங்க, கவனமா பாருங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 9 லிருந்து 12 வரைக்கும். නික්මියම් පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 9 සිට 14 දක්වා ඊට උමනාවෙන් ඇහුම්කම් දෙන්න. ரைட். எகிப்தியர் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடு பார்வோனுடைய சகல குதிரைகளோடு ரதங்களோடு அவனுடைய குதிரை வீரரோடு சேனைகளோடு அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து
எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஸ்தவ கவனமா கேட்டீங்களா? කියපදේ උමනාවෙන් අහුම්කන් දුන්නද? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை. ඊශ්‍රායල් ජනතාවට එක ප්‍රශ්නයක් அவங்க එනවා. பல கேள்விகள் கேட்கிறார்கள். ඔවුන් ගොඩාක් ප්‍රශ්න අහනවා. போராட்டத்தோடு இருக்கிறார்கள். ඔවුන් පොරබැඳීම් වලට ලක් වෙනවා. எங்களுக்கு நான் நினைக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சரித்திரம் நல்லா அறிஞ்சிருப்பீங்க. ඊශ්‍රායල් ජනතාවේ චරිතය අපි දැනගෙන ඉන්නවා. இல்ல அந்த ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்த பொழுது ඔවුන් මිශ්‍ර දේශයේ වහල්කමකින් ඉන්නා මොහොතේදී கர்த்தர் யார் அனுப்புனாரு? ස්වාමීන් වහන්සේ කවුද යවුවේ? கொஞ்சம் பேசுங்க. யார் அனுப்புனாரு? ස්වාමීන් වහන්සේ ஆண்டவர் කවුද மோசே அனுப்புனாரு. மோசேஸ்ව යවුවා. பார்வோன்ட்ட இருந்து පාර්වෝන් ළඟ ඉඳලා அநேக அற்புதங்கள் இல்ல 10 வாதைகளுக்கூடாக ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி ස්වාමීන් වහන්සේගේ බලය එළිදරව් කරලා இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். ස්වාමීන් වහන්සේ මිස්රවරුන්ව රැගෙන එනවා. ஆமென். ආමේන්. புறப்பட்டு வந்துட்டாங்களா? ඔවුන් ආවද නැද්ද? ஆமென். ආමේන්. வந்த பிறகு பார்வோன் என்ன யோசிக்கிறாரு? ඔවුන් ආවට පස්සේ පාර්වෝන් මොකක්ද කල්පනා කරන්නේ? இந்த ஜனங்களை இப்படியே விடக்கூடாது. මේ ජනතාව මේ ආකාරයෙන් අතහරින්න නරකයි. பின்னைக்கு இவங்களை தொடர்ந்து போய் பிடிக்கணும். අපි මොන් ලුහු බඳියලා ගිහලා අල්ලන්න ඕනේ. ஆமென். அப்படின்னு அனுப்பிட்டு ඔහු ඒ ආකාරයෙන් යවලා திருப்பி பிரச்சனைக்கு பின்னிக்கே வராங்க. ඒ ප්‍රශ්නෙට ඔවුන් පිටිපස්සෙන්ම එනවා. அதோ சரியான இடத்திலே இஸ்ரவேலர் நெருக்கப்படுகிறார்கள். ඒත් හරි ඒ ඕමනා මොහොතේදී මිශ්‍රවරුන් ඒ ආකාරයට ඒ පීඩාවට ලක් இப்ப වෙනවා. எங்கனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ඔවුන් දැන් කොයි ස්ථානයේදී ඉන්නේ කියලා කියන්න බලමු. வாசிக்கும் பொழுது எத்தனை பேரோட போயிடுச்சு மைண்ட்ல? කී දෙනෙක්ගේ මනසට ආවද? කොහෙද ඔවුන් හිටියේ? எங்க சமுத்திரத்தை கிட்டி சேர்ந்த பொழுது මුහුදට ළඟා වෙන විට பார்வோனும் கிட்ட வந்துட்டார். ඔව් පාර්වොන්ට ඔවුන් ළඟට இப்ப ආවා. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? මිශ්‍රවරුන්ගේ ඉදිරියේ கொஞ்சம் මොකක්ද பேசுவோம். තිබෙන්නේ? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால என்ன வந்திருக்குது? මිශ්‍රවරුන්ගේ ඉදිරියේ சமுத்திரம், பெரிய கடல் இருக்குது. මොකද තිබෙනවා? இதை எப்படி கடக்கறன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ඔවුන් ඒකෙන් ගොඩට යන්නට ඔවුන් කල්පනා කරගෙන ඉන්න මොහොතේදී இன்னைக்கு யார் வந்துட்டாங்க? ඔවුන්ගේ පසුපසින් කවුද එන්නේ? பார்வோன் தனியே வரல. පාර්වොන් එනවා. பெரிய பெரிய ரதங்களோட, ඔහු තනියෙන් එන්නේ. குதிரைகளோட, ගොඩක් யுத்த வீரர்களோட යුද බටයන් ஒரு பெரிய ஒரு சேனையாக வந்து நிற்கிறார்கள். මහත් ලොකු සේනාවක් ඇටියට ඔහු පස්සෙන් එනවා. ஆமென். ආමේන්. இஸ்ரவேலுக்கு எப்படி பிரச்சனை வந்திருக்குது? මිශ්‍රවරුන්ට කොයි ආකාරයේ ප්‍රශ්නයක්ද පැමිණලා තියෙන්නේ? முன்னுக்கும் பிரச்சனை, ඔවුන්ට ඉදිරිපිටත් ප්‍රශ්න. பின்னுக்கும் பிரச்சனை. ඔවුන්ගේ පසුපසද நடுவுல நின்று நெருக்கப்படுகிறார்கள். ඔවුන් මැද ඉන්නවා. அப்பதான் என்ன சொல்றாங்க மோசேயை பார்த்து? එතකොට ඔවුන් මෝසෙස් நாங்க බලලා මොකක්ද பேசாம என்ன කියන්නේ? செஞ்சிருக்கலாம்? අපි පාඩුවේ මොකක්ද அந்த කරන්න எகிப்திலேயே நாங்க செத்து போயிருக்கலாம். අපි මිශ්‍ර දේශයෙන් අපි මැරෙන්නට அங்க තිබුණා. பிரேத குழி இல்லைன்னா எங்களை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. ඒ මලමිනියක්ද අපිට ගෙනත් நாங்க තිබෙනවා. பேசாம சும்மா இருந்திருக்கலாம். අපි පාඩුවේ එහෙ ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது? ඇයි අපිට මෙහෙම වෙන්නේ? புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். ඔවුන් ඒ ආකාරයෙන් කියන්නට ලක් වෙනවා. கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ ඔවුන් සමග සිටිනවද முதல்ல නැද්ද? என்ன வாசிச்சோம்? අපි මොකක්ද பகலிலே කියවන්නේ? மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு என்ன செய்யலையா? விலகவே இல்ல. දවල්ද රිදවා அப்ப කාලේදී கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. ආරක්ෂක ඔවුන් ඉක්ම ගියේ නෑ. ஆமென். ස්වාමීන් වහන්සේ ඔවුන් ආරක්ෂා ஆனா කරගෙන கூடவே என்ன හිටියා. இருக்குது? ඒත් ඔවුන් සමගම මොකක්ද තිබ්බේ? பிரச்சனைகள் இருக்குது, ප්‍රශ්න එනවා. போராட்டம் இருக்குது. පොරබැදීම් තිබෙනවා. இவர்களுக்கு கேள்வி ஏன் இப்படி நடக்கிறது? මෙයාලට දැන් ප්‍රශ්න මතුවෙනවා ඇයි අපිට මෙහෙම වෙන්නේ நீங்க කියලා. வாசிங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால் 4ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிங்க. අපි කියවම 7 වෙනි පදය හා 18 වෙනි පදය. 14ஆம் அதிகாரத்துல 14 වෙනි 4ஆம் පරිච්ඡේදයේ வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிங்க. 14 වෙනි පදය හා 18 වෙනි පදවල්. 4වෙනි පදයසා 18වෙනි පදය 4 වෙනි පදය හා 18 වෙනි පදවල්. வாசிப்போம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும்
மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். 18 இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விஷயம் விளங்கிச்சு? කී දෙනෙක්ට මේක තේරුණාද? ஆமென். ආමේන්. அப்ப இந்த காரியத்தை அனுமதிச்சது யாரு? එහෙනම් මේ කාරණේට අනුමත දුන්නේ කවුද? பார்வோண்ட இருதயம் சும்மா இருக்கிற இருதயத்தை கடினப்படுத்துறது யாரு? ඒනවත්ගේ හිත දැඩි කරේ කවුද? சொல்லுங்களேன். කවුද? வாசிச்சோம் இல்லையா? අපි 4 වෙනි පදේ பார்வோன் இப்ப போக விட்டாச்சு. පාරෝන් දැන් යන්න ஆனா හැදියා. ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ස්වාමින් වහන්සේ මොකක්ද மறுபடியும் කරේ? பார்வோண்ட இருதயத்தை கடினப்படுத்தினார். ස්වාමින් වහන්සේ නැවත ඔහුගේ සිත දැඩි කරා. ஏன் கடினப்படுத்தினாரா? ඇයි ස්වාමින් වහන්සේ ඔහුගේ සිත දැඩි කරේ? என்ன செய்ய போறாரா? ඔහු මොකක්ද இன்னொரு කරන්නේ? பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ඊපස්සේ මහත් ලොකු දේවල් ස්වාමින් වහන්සේ ஹல்லேலூயா. කරන්න යන්න නිසා. நான் இப்ப மகிமைப்பட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ස්වාමින් වහන්සේ කියනවා දැන් මම நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே මම ඊශ්‍රායල් நான் අற்புதங்களை செய்யும் பொழுது அதிசயங்களை அதிசயங்களை செய்யும் பொழுது ආස්කම් කරන විට எகிப்தியர் என்ன செய்வார்களா? මිශ්‍රදමරුන් මොකක්ද அந்நிய කරන්නේ? ஜனங்கள் என்ன செய்வார்களா? අන්‍ය ජනතාව මොකක්ද எதிரிகள் என்ன කරන්නේ? செய்வார்களா? ඔහුගේ විරුද්ධවාදීන් මොකක්ද இந்த கர்த்தர் කරන්නේ? யார் என்பதை அறிந்து මේ கொள்வார்கள். ස්වාමින් වහන්සේ කවුද කියලා දැනගනීවි. ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. அப்ப ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஒரு திட்டத்தோட எங்களுடைய வாழ்க்கையில கிரியை එන செய்கிறார். ස්වාමින් වහන්සේ මොනවා කරත් ඒක සැලැස්මක් තියාගෙන තමයි අපේ ජීවිතේ நெருக்கமா இருக்குதா? අපිට ඒක දරා ගන්න கஷ்டமா இருக்குதா? අපිට ඒක முன்னுக்கும் போக අමාරුයි. முடியல, பின்னுக்கும் போக முடியல. අපිට ඉදිරියටද යන්න බෑ, පසුපසටද යන්න බෑ. ஆனா கர்த்தர் என்ன செய்றாரா? ඒ නමුත් ස්වාමින් වහන්සේ මොකක්ද சொல்லுங்களேன். කරන්නේ? கர்த்தர் என்ன செய்றாரு? ස්වාමින් වහන්සේ கர்த்தர் ஒரு මොකක්ද காரியத்தை කරන්නේ? தேவன் செய்கிறார். ස්වාමින් වහන්සේ එක දෙයක් ஆண்டவர் කරනවා. தான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ස්වාමින් වහන්සේ තමයි ඔහුගේ හිත அதனால දැඩි தான் அவங்க කරේ. எதிரிகள் தொடர்ந்து வருகிறார்கள். ඒ නිසා තමයි ඔහුගේ ஆனா கர்த்தர் විරුද්ධවාදීන් என்ன ඔහුව செய்ய පසුපස போறேன்னு එන්නේ. சொன்னாரு? ඒත් ස්වාමින් වහන්සේ මොකක්ද කරන්න යනවා කියලා நான் කිව්වේ. என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த මගේ போகிறேன். නම හැමෝම මහිමයට පත් කරන්න යනවා எகிப்தியர் කියලා. நான் யார் என்பதை கண்டு கொள்ள போறார்கள். විසරුවරුන් දැනගන්න යනවා මම කවුද කියන එක කියලා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස ஆனா කරනවාද? கர்த்தர் விலகி போகல. ස්වාමින් වහන්සේ නික්මවා கர்த்தர் கூட කියන්නේ. இருக்கிறாரு. ස්වාමින් වහන්සේ ළඟින් ஆனா நம்முடைய සිටිනවා. கேள்வி ஏன் பிரச்சனை வருது? ඇයි ඒ නමුත් ஏன் ඔවුන්ට போராட்டம் வருது? ඔවුන්ටයි පොරබැඳෙන්නේ. கர்த்தர் கூட இருந்தா ஏன் நெருக்கம் வருகிறது? ස්වාමින් වහන්සේ ළඟ හිටියොත් ඇයි තද වෙන්නේ? அதை அனுமதித்தது கர்த்தர். ඒ මොක මම කිව්ද அந்த இருதயத்தை தேவன் கடினப்படுத்தி ස්වාමින් වහන්සේ இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர வைத்து ඉස්රායල් ජනතාව அவர்கள் மத்தியிலே அதிசயத்தை செய்து ඔවුන් මැදේ ස්වාමින් அவர் වහන්සේ யார் ආස්කම් என்பதை කරනවා. தேவன் கண்டு காண்பிக்க போகிறார். ස්වාමින් වහන්සේ කවුද කියලා ස්වාමින් වහන්සේ ஆண்டவருடைய පෙන්නනවා. பதில் இந்த சூழ்நிலையில ஜனங்களுக்கு என்ன? ස්වාමින් වහන්සේගේ පිළිතුර මොකක්ද මේ ජනතාවට? வாசிங்க 13ஆம் வசனத்துல இருந்து 15 வரைக்கும். 13 සිට 15 දක්වා 14ஆம் කියවන්නේ. அதிகாரத்துல 14 වෙනි 13ல இருந்து පරිච්ඡේදයේ 15 வரைக்கும் 13 ඉඳලා 15 දක්වා කියවන්න. வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நல்லா பாருங்க, இதுதான் தேவனுடைய பதில். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஹalleluya. ஹalleluya. முதல்ல சொல்றாரு பயப்படாதிருங்க. ස්වාමීන් වහන්සේ මුලින්ම කියනවා බය නොවන්න. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க பயப்படாதீங்க. ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්න බය වෙන්න என்னடா එපා. இந்த பிரச்சனை? මොකක් ප්‍රශ්න වුණා? முன்னுக்கு கடல் நிக்குது, ඉදිරි පැත්තට பின்னுக்கு பெரிய சேனை நிக்குது, පසුපසින් මහත් ලොකු நடுவுல සේනාවක් மாட்டிக்கிட்டோமே, තිබෙනවා. අපි මැද හිර වෙලා முன்னுக்கு ඉන්නවා. போய் செத்து போயிருவோமா? අපි ඉදිරියට ගිහින් මැරෙයිද? பின்னுக்கு வரவங்களால செத்து போயிருவோமா? ඊපස්සේ එන කට්ටිය විසින් අපි මැරෙයිද? அப்படி பயப்படாதீங்க. එහෙම බය වෙන්න එපා. ஹalleluya. හalleluya. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். මොකක්ද ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසා යුද්ධ விசுவாசிக்கிறீங்களா? කරනවා. ஹalleluya. ඔබ විශ්වාස கர்த்தர் කරනවාද? உங்களுக்காக யுத்தம் செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසා கர்த்தர் යුද්ධ உங்களை விட்டு කරනවා. விலகி போகவில்லை. ස්වාමීන් වහන්සේ ඔබව නික්ම பகலும் இரவு அவர் கூடவே தான் இருக்கிறார். විවාහ රාත්‍රී කාලේදී ස්වාමීන් கர்த்தர் වහන්සේ உங்களுக்காக ඔබ யுத்தம் සමග செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබ 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 15 වෙනි පදයේ நீங்கள் කියනවා என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? ඔබ මාත් තුළ මොර ගසන්නේ කුමක්ද? ஆமென்.
ආමේන්. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? ඒ නිසාම ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කියන්නේ? புலம்பாதீங்க, ඔබ මොරගසන්න එපා. முறையிடாதீங்க, ඔබ මොරගසන්න එපා. குறை சொல்லாதீங்க. අඩුපාඩුකම් කියන්න එපා. நீங்க என்ன செய்யுங்க? ඔබ මොකක්ද කරන්න ඕනේ? என்ன செய்யுங்க? මොකක්ද කරන්න பக்கத்துல ඕනේ? உங்களை பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාගේ கர்த்தர் என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කිව්වේ? புறப்பட்டு போங்க, ඉදිරියටම යන්න කියලා. விசுவாசத்தினால காலடி எடுத்து வைங்க. විශ්වාසයෙන් යුතුව ඔබේ පාදේ තබන්න. சமுத்திரம் இருக்குதுன்னு பயப்படாதீங்க. මොහොත තිබෙනවා කියලා බය වෙන්න இன்னைக்கு එපා. எதிரி நிக்கிறான்னு பயப்படாதீங்க. ඊපස්සේ විරුද්ධකාරීන් ඉන්නවා කියලා என்னட்ட බය වෙන්න பேசிக்கிட்டு එපා. நிக்காதீங்க. මා සමග කතා කරගෙන ඉන්න එපා. புறப்பட்டு போங்க, ඔබ ඉදිරියටම යන්න விசுவாசத்துல කියලා. காலடி எடுத்து வைங்க. විශ්වාසයෙන් යුතුව ඔබ පාදේ கர்த்தர் உங்களோட තබන්න கூட කියලා. இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ கர்த்தர் සමග உங்களை விட்டு සිටිනවා. வழி விலகி போகல. ස්වාමීන් වහන්සේ ඔබව அவருடைய නිකන් பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ අපිට සමග සිටිනවා. ஹalleluya. හalleluya. ஜனங்கள் பயந்து நிக்கிறாங்க, ජනතාව බයෙන් எங்கிட்டு ඉන්නවා. போறேன்னு தெரியாம இருக்கிறாங்க. කොහෙටද යන්නේ කියලා දන්නේ නැතුව கர்த்தர் ඉන්නවා. சொல்றாரு, நான் தான் பார்வோண்ட இருதயத்தை ඒ கடினப்படுத்தினேன். නමුත් ස්වාමීන් වහන්සේ කියනවා මම යෝගයේ සිත நான் දැඩි சொன்னனால කරේ. தான் அவன் பின்னுக்கு வாரான். මම කියපු නිසා තමයි ඔහු පටුපසින් ஆனா යන්නේ. நான் உங்களோட கூட ඒ இருக்கிறேன். නමුත් මම ඔබත් සමග நீங்க සිටිනවා. தைரியமாய் கால் எடுத்து வைங்க. ඔබ ඊටම விசுவாசத்துல உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க. විශ්වාසයෙන් ඔබගේ ගමන පටන් கர்த்தர் கிரியை ගන්න. செய்வார். ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் ක්‍රියා කරයි. நடத்துவாரு. ස්වාමීන් වහන්සේ මඟ அற்புதங்களை පෙන්නනවා. காண்பீங்க. ආස්කම් ඔබ பெரிய දකියි. ஆண்டோட ரட்சிப்பை காண்பீங்க. ස්වාමීන් වහන්සේගේ මහත් ලොකු நீங்க சும்மா ගැලවීම ඔබ இருக்கும் பொழுது දකියි. கர்த்தர் யுத்தம் செய்கிறதை காண்பீங்க. ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසා යුද්ධ කරන එක ඔබ දකිවි. அற்புதம் நடக்குதா இல்லையா நீங்க பார்க்கலாம். ආස්කම් වෙනවද කියලා නැති வாசிங்க කියලා இப்ப ඔබ බලන්න 19வது පුළුවන්. 20வது வசனங்களை 19 හා 20 වෙනි පද කියවමු. வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த இப்ப நல்லா பாருங்க, நீங்க வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே, நல்ல ஒரு விஷயத்தை நல்ல கவனமா பாருங்க. එක කරුණක් දෙස හොඳින් ඕමනාවෙන් அப்பொழுது බලන්න. இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக එවිට ඉශ්‍රායෙල්වරුන්ගේ சேர்ந்து හමුදාවට வாசிப்போமா? පෙරට அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவனானவர் என்ன செய்தாரா? விலகி. அப்ப யாரு முன்னுக்கு, நல்லா தெளிவா பாருங்க, யாரு முன்னுக்கு இருக்கிறா? කවුද පැහැදිලිව බලන්න කවුද தேவனுடைய ඉදිරිපිට பிள்ளைகள் ඉන්නේ? முன்பதாக அழகா யார் இருக்கிறா? කවුද ඔබගේ ඉදිරිපිට ඉන්නේ? தேவன் இருக்கிறாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ ඉන්නවද නැද්ද? முன்னுக்கு போய் கொண்டிருந்த ஆண்டவர், ස්වාමී ඉදිරියෙන් ගියේ ස්වාමීන් நீங்க වහන්සේ. யோசிங்க, இப்ப இது சமுத்திரம், ඔබ කල්පනා කරන්නේ මේක තමයි මුහුද. இது இஸ்ரவேல் ஜனங்கள், මේ ඊශ්‍රායෙල් ජනතාව. பின்னுக்கு யார் இருக்கிறா? පිටිපස්සෙන් කවුද ඉන්නේ? எகிப்தியர் ராணுவம் வந்து நிக்குது, ඔවුන්ගේ සේනාවක් ඇවිත් තිබෙනවා. குதிரைகள் ரதம் எல்லாம் நிக்குது. ඔවුන් මහත් සේනාවක් සමග உங்களுக்கு සිටිනවා. முன்னுக்கு இருந்த ஆண்டவர் දැන් ඔබ ඉදිරිපිට හිටපු ස්වාමීන් அப்படியே වහන්සේ விலகி எங்க வராரா? දැන් අහක් වෙලා කොහෙටද එන්නේ? பின்னுக்கு வந்துட்டாரு. ඔබගේ පසුපසට එනවා. மேகஸ்தம்பம் அப்படியே பின்னுக்கு வந்துருச்சு. බලාට ඇබද ඔබගේ පසුපසට தொடர்ந்து එනවා. வாசிங்க. ඉදිරියටම කියවන්න. அது எகிப்தியரின் சேனையோ இஸ்ரவேலின் சேனையோ ஒன்றோடொன்று சேராதபடி ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே, ஏன் ஆண்டவர் நடுவுக்கு வந்துட்டாரு? ඇයි ස්වාමීන් වහන්සේ මැදට පැමිණුනේ? முன்னுக்கு போனவர் இப்ப எங்க வந்துட்டாரு? ඉදිරියෙන් ගියේ කියන දැන් කොහෙටද ආවේ? நான் இப்போ உங்களுக்கு முன்னுக்கு இல்ல தேவை, எங்க ஆண்டவர் தேவை? දැන් ඔබට ඉදිරිපිට නැමේ දෙවියන් වහන්සේ අවශ්‍ය වෙලා තිබෙන්නේ කොතනටද අවශ්‍ය වෙලා තිබ්බේ? நடுவுக்கு தேவை. දැන් මැදට අවශ්‍ය වෙලා பின்னுக்கு சத்துருக்கள் நிக்கிறாங்க. මොකද අපේ அந்த පිටිපස්සෙන් විරුද්ධකාරයෝ சத்துருக்கள் உங்களை ඉන්නවා. தொடாதபடிக்கு, ඒ හතර ඔබ වල්ලන්නේ உங்களை නැති ආකාරයෙන් சேதப்படுத்தாதபடிக்கு, ඔබ ඕන් අල්ලන්නේ அவருடைய නැති சேனை ආකාරයෙන් உங்களிடத்துல கிட்டி சேர முடியாதபடிக்கு සේනාව ඔබ ළඟට එන්නේ கர்த்தர் நடுவிலே வந்து நின்று கொண்டார். ස්වාමීන් වහන්සේ මැදට ரா முழுவதும் கர்த்தர் நடத்துகிறார். රාත්‍රී කාලයේදී ස්වාමීන් වහන්සේ நம்முடைய கண்ணுக்கு என்ன விளங்குது? ඔවුන්ගේ දැයසලට මොකද්ද පේන්නේ? யார் இருக்கிறா? කවුද ඉන්නේ? எதிரி இருக்கிறான். ඔහුන්ට පේන්නේ பின்னுக்கு போக முடியல, විරුද්ධවාදී පිටිපස්සට යන්න බෑ. முன்னுக்கும் போக முடியல நினைக்கிறோம். ඉදිරියටත් යන්න බෑ ஆனா කියලා கர்த்தர் என்ன හිතනවා. செஞ்சாராம்? ස්වාමීන් වහන්සේ தேவ මොකක්ද பிள்ளைகளை விட்டு කරන්නේ? பின்னால வந்து ස්වාමීන් වහන්සේගේ அந்த දරුවෝ எதிரிகள் නැත්තම් அவர்களை தொட පිටිපස්සට முடியாதபடிக்கு ඒ විරුද්ධවාදී වුණු கர்த்தர் අල්ලන්න நடுவிலே බැරි நின்று ආකාරයෙන් கொண்டார். ස්වාමීන් වහන්සේ මැදින් தொடர்ந்து ඉඳගත්තා. வாசிங்க. කියවමු දිගටම. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரம் எகிப்தியருக்கு, சத்துருக்களுக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. ஹalleluya. சத்துருக்களுக்கு எப்படி இருந்துச்சா? සතුරන්ට කොහොමද ඒක පේනුනේ? இருளா இருக்கு, ඔවුන්ට කරුවල ஒண்ணுமே වුණා. விளங்குது இல்ல. ඔවුන්ට මොකුත් தேவ පේන්නේ නැහැ. பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? දේව எப்படி அவங்களை அடிக்கிறது? කොහොමද ඔවුන්ට எப்படி පහර அவங்களை දෙන්නේ? தாக்குறது? අපි කොහොමද ඔවුන්ට ஒண்ணுமே පහර දෙන්නේ விளங்குது කියලා இல்ல. ඔවුන්ට තේරෙන්නේ ஆனா නැහැ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ඒත් මිස්රවරුන්ට இரவு முழுவதும் அப்படி எப்படி இருக்கிறதா? රාත්‍රී කාලේදී ඔවුන්ට කොහෙන්ද பெரிய පේන්නේ? ஒரு வெளிச்சம் ඔවුන්ට பிரகாசிக்கிறது. මහත් ලොකු ආලෝකයක් ஒரு பெரிய දැනෙනවා. வெளிச்சம் මහත් பிரகாசிக்கிறது. ලොකු ආලෝකයක් தொடர்ந்து දැනෙනවා. வாசிங்க. කියවමු. மோசே தன் கையை மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் பலத்த நீர் காற்றினார்.
ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஆமே, ආමේන්. விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கிறது. දැන් මොහොත දෙකට බෙදෙනවා. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? දැන් මිශ්‍රවරුන් මොකක්ද කරන්නේ? வெட்டாந்தரை வழியாக நடந்து போகிறாங்க. ඔවුන් මේ ගොඩබිම දිගේ යනවා. வழியே இல்லைன்னு சொன்னீங்க, ඒක මාර්ගයක්ම නැහැ කියලා ඔබ කිව්වා. வழி வந்துச்சா இல்லையா? මාර්ගයක් ආවද ஐயோ නැද්ද? முன்னுக்கு சமுத்திரம்னு சொன்னோம், අයියෝ ඉදිරිපිට මොකද பின்னுக்கு எதிரிகள்னு சொன்னோம். ඊටපස්සේ විරුද්ධවාදීන් කියලා எதிரிகிட்ட இருந்து ஆண்டவர் காத்துக்கொள்றாரு. විරුද්ධවාදීන් ඉඳන් අපිව බේරගන්න சமுத்திரத்தையும் தேவன் கடக்க பண்ணினார். මොහොතද ස්වාමීන් වහන්සේ. ஹalleluya. ආමේන්. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட்டு வழி விலகவில்லை. ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ ජනතාව நம்ம நினைக்கிறோம் ஐயோ பிரச்சனையா இருக்குது, අපි හිතනවා ஐயோ போராட்டமா අනේ இருக்கிறது, පොර බැඳීම්. ஐயோ எதிரிகள் இருக்கிறாங்க, අයියෝ අපිට கர்த்தர் எங்களோடு கூட විරුද්ධවාදීන් இல்லையா, ඒ ස්වාමීන් கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரா, ස්වාමීන් වහන්සේ அல்லது ஏன் தேவன் இதை எங்களுக்கு அனுமதித்தார், ඒ නමුත් ඇයි கர்த்தர் දෙවියන් எங்களோடு වහන්සේ கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? ස්වාමීන් වහන්සේ අපිත් இப்படி සමග நிறைய සිටින கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். මෙහෙම බොහෝ ප්‍රශ්නකින් ඔබ එන්න. ஆண்டவருடைய பதில் என்னன்னா, දෙවියන් වහන්සේගේ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட்டு வழி விலகவில்லை. ස්වාමීන් වහන්සේ තමගේ கர்த்தர் ජනතාව கூட தான் இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ අපිත් සමගමයි பிரச்சனை සිටින්නේ. சில நேரம் யார் அனுமதிக்கிறா? මේ ප්‍රශ්නේ සමහර විට කවුද අනුමත கர்த்தர் කරන්නේ? அனுமதிக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் අනුමත பார்வோண்டு කරන්නේ. இருதயத்தை கடினப்படுத்தினார். ස්වාමීන් වහන්සේ ஏன்னா கர்த்தருக்கு என்ன வேணும்? මොකද ස්වාමීන් அவர் වහන්සේ யார் මොකක්ද என்பதை උනේ? இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ගැන ජනතාව எகிப்தியருக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப මිස්රවරුන්ට දැන් කොහොමද තිබ්බේ? இந்த ஜனங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. මිස්රවරුන් මේ ජනතාව ලේසි ජනතාවක් නෙමෙයි. கண்டிக்கிட்டாங்களா இல்லையா? ඔවුන් දැනගත්තද இந்த නැද්ද? ஜனங்களுக்காய் கர்த்தர் கிரியை செய்கிறாரு. මේ ජනතාව උදෙසා இந்த ස්වාමීන් වහන්සේ ஜனங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு அந்தகாரத்தை உண்டு பண்ணினாரு. ස්වාමීන් වහන්සේ මේ ජනතාව උදෙසා இந்த කරුණා ஜனங்களுக்காக தேவன் சமுத்திரத்தை பிளந்தாரு. මේ ජනතාව උදෙසා இந்த ස්වාමීන් වහන්සේ சமுத்திரத்தை ஜனங்கள் கடந்து போகிறார்கள். මේ මොහොතේ ඔවුන් ගත්කලා යනවා. அறிந்து கொண்டார்களா இல்லையா? ඔවුන් දැනගත්තද නැද්ද? இவங்க கால வைக்க முயற்சித்தார்கள். මෙහි ඔවුන් පාදේ තබන්නට උත්සාහ කරා. சமுத்திரம் மறுபடியும் இரண்டாய் சேர்ந்தது. නමුත් ඒ මොහොත එක්ුණා. எல்லாரும் அழிந்து போனார்கள். ඔවුන් හැමදෙනාම විනාශයටපත් වුණා. கர்த்தர் கூட இருக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ ළඟම இப்ப සිටිනවද எல்லாவற்றுக்காய் නැද්ද? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? මේ හැමම දෙයක් වෙනුම ස්වාමීන් වහන්සේට ස්තුති எல்லாவற்றிலும் කරනවා. ஆண்டவரை துதிப்பீங்களா? හැම දෙයකම ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරනවා. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද முறையிட்டு කිව්වේ? கொண்டிருக்காத, ඔබ මොර ගසන්න එපා. புலம்பிக்கிட்டு இருக்காத, ඔබ මොර ගසන්න එපා. நீ புறப்பட்டு போ. ඔබ යන්න කියලා. விசுவாசத்துல கால் ඔබ வைங்க. විශ්වාසයෙන් පාදේ තබන්න முன்னும் කියලා. பின்னும் கர்த்தர் இருக்கிறார். ඉදිරියට පසුපසට කර්තෘ ස්වාමීන් නඩත්තුවාரு. වහන්සේ ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වයි. ஆமென். ආමේන්. எல்லாரும்